தவிர ஸ்டாலினை தொடர்ந்து சொல்லிட்டு தானே இருக்கிறாரு 3 மாதத்தில் ஆட்சி மாறும் 6 மாதத்தில் ஆட்சி மாறும் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்தால் இவங்க பாஜகவுக்கு திமுக ஆதரவளிக்கும் பட்சத்தில் நாடாளுமன்றத்தில் இந்த மசோதாக்கள் நிறைவேறுவதற்கான ஒரு சூழலை இவங்க உதவிகரமாக இருந்தால் இங்கே இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா டீலிமிட்டேஷன் வந்தால் 2029 தேர்தல் வரும். ஸோ அந்த டீலிமிட்டேஷன் வரதுக்கான மசோதாக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், வாக்களிப்பாங்க அப்படிங்கிறத அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரா? அது ஒரு பக்கம் இல்லை, அதுக்கு ஆதரவு கொடுத்துட்டாலே இந்த 7 எம்எல்ஏக்கள் எப்படி வந்தாங்கங்கிறத ஆராயறதுக்கு பாஜக மத்திய அரசு முயல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளேயே ஆட்சிக்கு பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது ஒரு வாய்ப்பு. 2029 நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வருதுங்கிறது ஒரு வாய்ப்பு. அது இந்த டீலிமிட்டேஷன் சட்டமாக ஆயிடுச்சுன்னா அதுக்கு இவங்க ஆதரவு கொடுத்துட்டாலே இவங்க நெருங்கிடுறாங்க. அப்போ அதுக்கான ஒரு டிமாண்டை கூட இவங்க வைக்கலாம், நாங்கள் இதுக்கு ஆதரவு தர்றோம். இது இவங்க ஒரு 7 எம்எல்ஏக்களை இழுத்துருக்குறாங்க, இதை பற்றி நீங்கள் விசாரிங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த 7 எம்எல்ஏக்கள் இழுத்ததுலேயும் பல பிரச்சனைகள் இருக்குது. அப்போ ஒரு மத்திய அமைச்சர் பதவிக்காக தொகுதி மறுவரையை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு திமுக நிலைப்பாடு இருப்பாங்களா? இப்போ அதை தெளிவாக அவர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு RS பாரதி. அதாவது நாங்கள் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் அதில் இருந்தால் அப்போ இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவோ அந்த மாதிரியான அதில் என்ன மாறுதல் வரும் அப்படிங்கிறது தெரியல. ஒன்று அப்படியே மாறுதல் வராட்டி கூட என்ன ஆதரிச்சுட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்லிட வேண்டியது தான். அன்னைக்கு மக்கள் ஏற்றுக்குவாங்களா, கட்சிக்காரங்க ஏற்றுக்குவாங்க? அதெல்லாம் ஏற்றுக்குவாங்க. நம்ம மக்கள்லாம் ரொம்ப திமுக ஏற்றுக்குவாங்களா? ஏன் சார் பாஜகவும் திமுகவும் ஒன்றிணைந்துட்டா சித்தாந்த ரீதியில் எப்படி சார் திமுக அடுத்து களம் காணும்? அதாவது இதுக்கு பிஜேபி கூட கூட்டணி வச்சிங்களேன்னு கேட்டப்போ கருணாநிதி அப்பயே சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நாங்கள் தேர்தல் அரசியலில் ஈடுபடக்கூடிய ஒரு கட்சி, ஒரு அளவுக்கு மேலே அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொன்ன வார்த்தை உண்டு இதுவரை.